ஒரு காட்டுல ஹாரி அப்படிங்கிற ஒரு சோம்பேறி நரி இருந்துச்சு. அது எப்பவுமே குளிக்காம கப்படிச்சுக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, அது பயங்கரமான சோம்பேறி. எப்பவுமே மரத்தோட நிழல்ல படுத்துக்கிட்டு அந்த காட்டுக்கு ராஜாவாகிறது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும். அது இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுனால விலங்குகள் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய தடவை காட்டோட ராஜா சிங்கராஜா கூப்பிட்டு எவ்வளவுதான் கண்டிச்சாலும் அந்த ஹாரி நரி கொஞ்சம் கூட அதோட குணத்தை மாத்திக்கவே இல்ல. ஹாரி அடிக்கடி மத்த விலங்குகள் வேட்டையாடி வச்சிருந்த அந்த சாப்பாட திருடிக்கிட்டு போயிட்டு சாப்பிடும். அப்புறம் அதை விட சின்ன விலங்குகளோட சாப்பாட திருடி சாப்பிடும். ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஹாரி நரி மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதை பார்த்துச்சு காட்டோட மத்த விலங்குகள் எல்லாருமே ரெடியா எங்கேயோ போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஹாரி நரி அந்த விலங்குகள் போறத உத்து பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த மரத்துக்கு மேல மிங்கி குருவி உக்காந்துக்கிட்டு அதோட முகத்துக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஹாரி நரி மிங்கி பறவை கிட்ட சொல்லுச்சு, இன்னைக்கு எல்லா விலங்கும் எங்க போய்கிட்டே இருக்காங்க? அப்படி ஹாரி நரி கேட்ட கேள்விக்கு மிங்கி குருவி சொல்லுச்சு, அதனால உனக்கு என்ன, அவங்க எங்க வேணாலும் போவாங்க. அப்போ ஹாரி ரொம்ப கிண்டலா சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, அட நீ வருத்தப்பட்டுட்டே இருக்க, நானும் இந்த காட்டோட விலங்குதான், நான் தெரிஞ்சுக்க கூடாதா? தெரியும் எவ்வளவு பாசம் வச்சிருக்க எல்லாரும் மேலயும், விட்டா என்னையே நீ தின்னுடுவ. சரி, எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம காட்டோட ராஜா சிங்கராஜா எங்க எல்லாரையுமே விருந்துக்கு கூப்பிட்டிருக்காரு. அங்க விதவிதமான சாப்பாடும் சமைச்சு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் அங்கதான் போறாங்க, நானும் அங்கதான் கிளம்புறேன். விருந்தா? அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? சிங்கராஜாவோட புள்ளைக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா? அப்படி மிங்கி பறவை சொன்னதை கேட்டு ஹாரி நரிக்கு கோவம் வந்துச்சு. வில்லியம் ஷேர் இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. காட்டோட எல்லா விலங்கையும் இன்வைட் பண்ணிருக்காங்க, ஆனா என்ன இன்வைட் பண்ணலையே. நானும் இந்த காட்டோட விலங்குதான். நீ இப்பவாவது புரிஞ்சுக்கோ, உனக்கு இன்விடேஷன் கொடுக்கல. நீ மத்தவங்களோட சாப்பாடு திருடி சாப்பிடுறவன். உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், அந்த பக்கம் மட்டும் நீ வந்துடாத. அட, ராஜா வில்லியம் ஷேர் இப்படி பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் எப்போ காட்டோட ராஜாவாகிறேனோ இந்த காட்டோட எல்லா ரூல்ஸையும் நான் மாத்த போறேன். ஹாரி நரி சொன்னதை கேட்டு மிங்கி பறவை ரொம்ப சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சது. ஐயோ, கண்ணை மூடிக்கிட்டு கனவை காணாத நரி, நரி காட்டுக்கு ராஜாவாக முடியுமா? எப்பவுமே காட்டுக்கு ராஜா சிங்கராஜா மட்டும்தான். நீ இந்த காட்டுக்கு ராஜாவா ஆகவே முடியாது. நான் கிளம்புறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படி சொல்லி மிங்கி பறவை அங்கிருந்து பறந்து போச்சு. நரி அதை பார்த்து கோவத்துல பல்ல கடிக்க ஆரம்பிச்சது. ஆனா விதவிதமான சாப்பாடு அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே அதோட வாயில இருந்து எச்சில் ஊற ஆரம்பிச்சது. ஹாரி நரி கூப்பிடாம கொள்ளாமையே அந்த பண்டிகையை கொண்டாட போச்சு. ஆனா சிங்கராஜா நரிய பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆனா அந்த கோவத்தை அவரு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. இங்க பாரு, இந்த விருந்துக்கு நான் உன்னை இன்வைட் பண்ணல, ஆனா வந்திருக்க, நல்லா சாப்பிட்டு போ, சீக்கிரமா இங்கிருந்து போகணும். ஹாரி நரி அமைதியா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சது. ஆனா அப்போ அதோட பார்வை சிங்கராஜாவோட புள்ள எட்வர்ட் மேல போச்சு. எட்வர்ட் தங்க காப்போட விளையாடிக்கிட்டு இருந்தான். அவன் கையில இருந்த தங்க காப்ப பார்த்த உடனே நரிக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. மனசுக்குள்ள யோசிச்சது, இந்த தங்க காப்பு என்கிட்ட வந்துச்சுன்னா இத வித்து நான் நிறைய பணத்தை உருவாக்கலாம். ஹாரி நரி உடனே எட்வர்ட் கிட்ட போச்சு. அதுக்கப்புறமா இளவரசர் கிட்ட சொல்லுச்சு, அட, உன்னோட இந்த தங்க காப்பு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, அத நீ என்கிட்ட காட்டுறியா? உடனே எட்வர்ட் அந்த காப்ப ஹாரி கிட்ட கொடுத்துருச்சு. அந்த காப்ப கையில பிடிச்சுக்கிட்டு நரி சொல்லுச்சு, அட, உங்க அப்பா வில்லியம் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பாவம் அப்பாவியான எட்வர்ட் ஹாரி நரி சொன்னதை நம்பி உடனே அந்த காப்ப அங்கேயே விட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நரி அந்த வாய்ப்புக்காக காத்திருந்து அங்கிருந்து ஓடி போச்சு. எட்வர்ட் அவங்க அப்பா பக்கத்துல போனான். நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்பா? ஹாரி அங்கிள் சொன்னாரு நீங்க என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு. ஹாரி அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே சிங்கராஜா ஷாக் ஆயிட்டாரு. அப்புறம் கேட்டாரு, அட, உன்னோட தங்க காப்பு எங்க போச்சு? அது அந்த ஹாரி நரி கிட்ட இருக்கு. அப்படி எட்வர்ட் சொன்ன உடனே சிங்கராஜாவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. சிங்கராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு ஹாரி நரி
ரொம்ப ஈஸியா அவருடைய புள்ளைய ஏமாத்தி தங்க காப்பை எடுத்துட்டு போயிடுச்சுன்னு. சிங்கராஜா ரொம்பவும் கோவப்பட்டாரு. அவரு அவருடைய சேவகர்களை வர சொன்னாரு. என் பையன் அவ ஏமாத்திட்டு போயிட்டான். உங்க ஹேரிசேர பணமாவோ உயிரோட பிடிச்சிட்டு வாங்க. இந்த பக்கம் ஹாரி நரி ரொம்ப சந்தோஷமா மரத்துக்கு கீழே அந்த தங்க காப்ப பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதோட பார்வை மிங்கி பறவை மேல போச்சு. மிங்கி பறந்துகிட்டே அது பக்கத்துல வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த தடவை தப்பு பண்ணிட்ட ஹாரி. சிங்கராஜா சிப்பாய்களுக்கிட்ட சொல்லிருக்காரு, உன்னை கொன்னோ இல்ல உயிரோடவோ தூக்கிட்டு வர சொல்லி. இந்த தடவை நீ கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. மிங்கி குருவியோட பேச்ச கேட்டு ஹாரி நரி பயத்துல நடுங்க ஆரம்பிச்சுது. அது உடனே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கு ஒண்ணுமே புரியல, அங்கிருந்து ஓடி எங்க போறதுன்னு. அப்போ நரி கவனிச்சது, நிறைய சிப்பாய்கள் அதை நோக்கிதான் வந்துகிட்டு இருக்காங்கன்றத. நரி ஒளியறதுக்கு அங்க இங்கன்னு இடத்த தேடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு சரியா எந்த இடமும் கிடைக்கல. அப்ப திடீர்னு அங்க இருக்கிற ஒரு குளத்தை பார்த்த உடனே அது அந்த குளத்துக்குள்ள குதிச்சிருச்சு. சிங்கராஜாவோட ஆட்கள் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாரி நரி ஆத்தை விட்டு வெளியில வந்து பாக்கும்போது அங்க யாருமே இருக்கல. அது அந்த குளத்தை விட்டு வெளியில வரலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குளத்துக்குள்ள இருந்து தங்க நிற வெளிச்சம் வெளியே வந்துச்சு. அப்புறம் அதுக்குள்ள இருந்து ஒரு தேவதை வெளியில வந்தாங்க. நான் ஒரு சாபத்தின் காரணமா தான் இந்த ஆத்துக்குள்ள இருந்தேன். அந்த சாபத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரு சோம்பேறி நரி ஒரு தங்க காப்பை எடுத்துட்டு வந்து தண்ணியில குதிச்சாதான் சாபத்துல இருந்து விமோச்சனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. நீ என்ன காப்பாத்தினதுக்கு உனக்கு ஒரு வரம் கொடுக்கறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு. ஹாரி நரி எப்பவுமே காட்டுக்கு ராஜாவா ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு தெரியும் காட்டோட ராஜா சிங்கராஜாவா தான் இருப்பாருன்னு. இந்த உருவம் எனக்கு பிடிக்கவே இல்ல. என்னோட ஆசை என்னன்னா என்னோட உருவம் சிங்கம் மாதிரி மாறணும், பாக்குறதுக்கு சிங்கம் மாதிரியே இருக்கணும். சரி, அப்படியே ஆகட்டும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய உருவம் குரல் இது மட்டும்தான் சிங்கமா மாறும். ஆனா உன்னுடைய ஆன்மா நிறைய தான் இருக்கும். தவறுதலா கூட எப்பவுமே எந்த சிங்கத்தோடவோ நீ சண்டை போட போகாத. அப்புறம் அந்த சிங்கத்து கையால நீ செத்தனா உன்னுடைய சிங்க உருவம் போய் நரி உருவம் மறுபடியும் வந்துரும் அப்படின்னு சொல்லி தேவதை அங்க இருந்து மறைஞ்சிட்டாங்க. அப்போ ஹாரி நரி ஒரு சிங்கத்தோட உருவத்துக்கு மாறுச்சு. அது ஆத்து தண்ணியில அதோட முகத்தை சிங்கமா பார்த்த உடனே ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. போக போக சிங்க உருவத்துல இருக்கிற அந்த நரி முழு காட்டையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சது. இப்ப அது என்ன நினைக்குதோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அது எப்ப வேணும்னாலும் எந்த விலங்கு வேணும்னாலும் கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. சிங்கராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே காட்டுக்கு இன்னொரு சிங்கம் வந்திருக்கு, அது எல்லாரையும் கொடுமைப்படுத்துது, அது இந்த காட்டுக்கு ராஜாவா அங்க விரும்புது அப்படின்னு உடனே சிங்கராஜாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அவரு சத்தமா சொன்னாரு, நான் அந்த சிங்கத்தை கொன்னு போட போறேன். என் காட்டு விலங்குல அவ கொன்னுகிட்டே இருக்கா. ஹாரி நரி ஒரு சிங்கமா மாறி சந்தோஷமா காட்டுல சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்போ காட்டோட சிங்கராஜா அதுக்கு முன்னாடி வந்து நின்னாரு. அவரு சத்தமா சொன்னாரு, யார் நீ? ஏன் காட்டுல நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு தெரியாதா இந்த காட்டோட ராஜா நான்? ஹாரி நரி திமிரல ஒரு விஷயத்த மறந்துருச்சு, தேவதை அதுகிட்ட சொன்ன விஷயத்த. தேவதை என்ன சொன்னாங்கன்னா, உண்மையான சிங்கத்தோட அது சண்டை போட்டா கண்டிப்பா அது தோத்து போயிடும் அப்படின்னு. ஆனா அது ஞாபகம் இல்லாம ரொம்ப கோவமா சொல்லுச்சு, இந்த காட்டோட சிங்கம் நானும் கூட ஒத்த கொத்தியா மோதிரியா? அப்போ உனக்கு தெரிய வரும். அத கேட்டதுமே சிங்கராஜாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. ரெண்டு சிங்கத்துக்கு நடுவுல சண்டை உருவாச்சு. அப்போ சிங்கராஜா ரொம்ப சுலபமாவே அந்த ஹாரி நரிய தோக்கடிச்சிட்டாரு. ரொம்ப சுலபமா அந்த ஹாரி நரிய தூரமா தூக்கி போட்டுட்டாரு சிங்கராஜா. அந்த ஹாரி நரி போய் விழுந்த உடனே அதோட உண்மையான உருவத்துக்கு மாறிடுச்சு. அவங்க ரெண்டு பேரோட சண்டைய மிங்கி குருவியும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. பாவம் நரி செத்ததுக்கு அப்புறமா மிங்கி பறவை சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, நரி பாவம் தேவையில்லாததெல்லாம் நினைச்சு செத்து போச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், காட்டோட ராஜா எப்பவுமே சிங்கம் மட்டும்தான். அதுக்கப்புறமா காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.